உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நாங்கெல்லாம் இருக்கோம். ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? நான் வரல. இந்த வண்டி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கடையா இருந்துச்சு. அவங்க சாவுக்கு செலவு பண்ணேன்னு சொல்லும்போது இருந்த வலி அவர் கண்ணில் தெரிஞ்சுது. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோட கதை இன்னொருத்தவங்களுக்கு வெறும் கதையா மட்டும்தான் புரியும். இவ்வளோ சீக்கிரம் எங்கள் கல்யாணம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. நான் நீ பேசுறதுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். ஓய், ம் என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்ப என் கூட நடந்து வா. ம் 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 என்னாச்சு இவளுக்கு? கூட வான்னு சொன்னேன். என்னடா? என்னவா? சுத்தி பாரு. நல்லா நல்லா இருக்குல்ல? இருக்கு. உன் இயர் மிஷினை கழட்டு. ஆ? என்ன கழட்டு? எதுக்கு? நீ தானே அன்னைக்கு சொன்ன மிஷின் இல்லாம ஒரு நாள் முழுக்க சுத்தணும், உயரமான இடத்துலன்னு சத்தமா பைத்திய மாதிரி கத்தணும்னு. கழட்டு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். எடு. கொடு. போ. தாபங்களே ஐயோ. ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே கத்தவா. தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே. இந்த அமைதியான சத்தத்தை கேட்டு இவ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா இதை விட எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் இவ கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் இந்த சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு தோணுது. ஆனா இதுக்கு பேர் என்னன்னு தான் தெரியல. நான் நனைந்திடும் தீயா பெய்யும் நிலா நீயா, நான் அணைந்திடுவேனா ஆலாபனிதானா, காதல் கனாக்கள்தானா தீரா உலானா நான் போலானா காலம் வினாக்கள்தானா போதும் அருகினில் வர மனமுருகிதான் கரையுதே. தாபங்களே ரூபங்களாய் படுதே தொடுதே அழகினை சுடுதே தாயாகவே தாலாட்டுதே விழி வழி மொழி வழியினில் கதையாய் வருதே. ம். ஓய், என்ன ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி காலாட்டிட்டு படுத்துட்டு இருக்க?
அது ஒன்றும் இல்லடா. அன்னைக்கு நீ சாரி கேட்ட, நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு அவன் சாரி கேட்டான், என்னால மன்னிக்கவே முடியல. யாரு சாரி கேட்டா? எனக்கு புரியலையே. உனக்கு அந்த விஷயமே தெரியாதுல்ல? அந்த ஆகாஷ் இருக்கான்ல, அவன்தான். அதான் யோசனையா இருக்கு. நீ ஏதாவது சொல்ல. ஆமா, இது ஏன் உன்னை இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது? நீ இன்னும் அவனை லவ் பண்ணுறியா என்ன? சி தூ, அவனை நான் ஏன்டா லவ் பண்ண போறேன்? இருந்தாலும் அவன் சாரி கேட்டது கொஞ்சம் ஜெனியூனா இருந்துச்சு. அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏதாவது சொல்ல. இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? அவன் ஓ எக்ஸ், ரொம்ப நாளாக வராதவன் திடீர்னு வந்து சாரி கேட்டான்னு வேற சொல்கிறேன். இது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை. நல்லா யோசி, இஷ்டம் இருந்தால் பேசு, இல்லைன்னா பேசாத. இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு நான் வரேன். ஏ, நாளைக்கு எனக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்டா. அலைன்மெண்ட் கூட பண்ணல. அப்படியா? சரி, நான் ஏ கிளம்புறேன். அட, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போயேன்டா. சரி, ஓகே. ம். இந்த காயின் என் உணர்வோட கலந்த ஒரு பொருளா மாறி போச்சு. அதை நான் எப்பவுமே என்னோட பேக்ல தான் வச்சிருப்பேன். என்னடா, முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். ம். ஹலோ, எங்கடா இருக்க? வர்ற வழியில் பைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுடி.
இல்லை டைம் ஆகுது. 11 o'clock சப்மிட் பண்ணணும்டா. வெயிட் பண்ண, சீக்கிரமாக வந்துடுவேன். நான் வேணா வேற எதனா வண்டி புக் பண்ணி போகட்டா? ஏய், இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். வெயிட் பண்ணு. சரி. என்ன சரி நீங்கள் எங்கேயாச்சும் போகணுன்னா சொல்லு, நான் ட்ராப் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை ஆகாஷ், ஒன்றும் இல்லை அதெல்லாம். உன்னை பார்த்தா எங்கேயோ அவசரமாக போகிற மாதிரி தெரியுது. சரி வா, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறேன்? எவ்வளோ நேரம் இப்படியே நிற்க போகிற? வா ஷெரின், நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ளீஸ் வா. The number you are trying to call is currently not reachable. Please try again later. வா ஷெரின். சரி. நம்ம 2 பேரும் இது மாதிரி வண்டியில் போய் ரொம்ப நாள் ஆச்சுல. லெஃப்ட்ல போகணும். உனக்கு எங்கே போனோம் இப்போ? சாந்தோம். அதுக்கு அப்படியே ரைட் எடுத்து போனால் ஈஸியாக போயிடலாமே. நான் சொல்கிற ரூட்டில் கொஞ்சம் போறியா? நான் தான் வருவேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே இவன் கூட எதுக்கு போனேன்? ரோட்டில் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? எப்படி பிஹேவ் பண்ணேன்? டைம் ஆச்சுடா. 11 o'clock சப்மிட் பண்ணுவோம், இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, வா நம்ம வண்டியில் போகலாம். உன் வண்டி ஆல்ரெடி பிரச்சனை பண்ணுவோம். இப்போ போகிற வழியில் எங்கேயாவது போய் நின்றுடுச்சுன்னா இன்னும் லேட் ஆகிடும்டா. அதான் இந்த டைம் ஆகாஷ் கூட போய்க்கிறேனே. ஷெரின், ஆ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இந்தா ஜூஸ் குடி. ம். வரமா? மறுபடியும் என்ன பிரச்சனை சாருக்கு? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை ஆல்ரெடி நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். ம். மறுபடியும் அவள் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறா, மன்னிப்பு கேட்குறா, 2000 இருக்கலாமான்னு வேற கேட்குறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. 2 நாளாக யோசிச்சு ஒரே குழப்பமாக இருக்குது. அதான் உங்கள்கிட்ட பேசினா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லி உங்கள்கிட்ட பேச வந்தேங்க்கா. உனக்கு என்ன தோணுது? அக்கா, எனக்கு மைண்டு பிளாங்காக இருக்குது. ஆனால் ம். ஒருத்தவங்க திருந்தி மன்னிப்பு கேட்குறப்போ அதை மன்னிக்கிறது தானே சரியாக இருக்கும். அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன். ஆனால் திரும்ப லவ் பண்ணுற தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்டாக தானே பேசணும்னு கேட்குறா, பேசி பார்க்கலான்னு யோசிக்கிறேங்க்கா. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சரிக்கா, ம். நான் அவகிட்ட போய் பேசுகிறேன். ம், பாய். ம்.